முடிச்சு விட போறாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு முடிச்சு விட போறாங்க. நாளைக்கு தரமான சம்பவங்கள் பல விதத்தில் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எவிக்ஷன்ல பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த ஒரு ஆளும் எதிர்பார்க்காத ஒரு ஆளும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓட்டுகள் பயங்கரமா மாறிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியல. சாயங்காலம் வரது கவனிக்கும் போது தர்ஷிகா வந்து ஓட்டுகள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க. நீ நோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். தர்ஷிகா வந்து ஓட்டுகள் கீழே தான் இருந்தாங்க. சடனா பார்த்தா 8வது இடத்துல 7வது இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. பயங்கரமான ஓட்டுகள் ப்ரோ. எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. எவன் எங்க உட்காந்து தட்டிட்டு இருக்கான்னு தெரியல. ஓட்டுகள் அள்ளி வீசிட்டு இருக்கானோ. ஆனா இப்போ ஒன்னு சொல்றேன்டா, ஓட்டுகளை போட்டு காப்பாத்திரலாம் மட்டும் நினைக்காதீங்க. காப்பாற்ற முடியாது. அங்கிட்டு முடிவு பண்ணிட்டாங்களா, ஒன்னும் பிரச்சனை, நாளைக்கு பாத்துக்கலாம். உப்பு பாக்கெட் வாங்கி வச்சாச்சு, நாளைக்கு கொடுப்பாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம சாச்சன் அவர்கள், அவங்கள பத்தி நம்ம ரொம்ப பெருமையா பேசி ஆகணும். ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கும் பாயாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாயாசம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு அந்த டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டாஸ்க்ல முடிஞ்ச லெவலுக்கு வன்மத்தை அப்படி கக்கினே இருக்காங்க. அப்படி முடிஞ்ச அளவுக்கு அவங்க தலைக்குள்ள இருக்க அவ்வளவு வன்மத்தையும் அப்படி மூக்குவழியா கக்கிட்டே இருக்காங்க. பட் அது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆக போகுது அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்கிறதுக்கே எல்லாருக்கான உண்மை முகம் வெளியே வரணும், எல்லாமே உடஞ்சி வெளியே வரணும். அப்பதான் யார் யார் யார்கிட்ட எப்படி பேசுறா, யார் யாரோட மைண்ட் எப்படி யாரை பத்தி யோசிக்குன்னு சொல்லி தெரிய வரும்னு சொல்லி தான் பிக் பாஸ் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. அதுவே தெரியாம அவங்க உட்காந்து கட்டிட்டு இருக்காங்க, ஒன்னும் சொல்றதுக்குல. சோ இந்த வீடியோல இன்னைக்கான ஓட்டு லிஸ்ட்டை பத்தி பாத்திரலாமா? சோ எப்பவும் போல முதல் இடத்துல முத்துக்குமரன் தான் இருக்காரு. ஒரு லட்சம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. பரவாயில்லைங்க. நேற்று நம்ம ஓட்டு லிஸ்ட்டை பற்றி போடும்போதே சொல்லியிருந்தோம். 80,000 ஓட்டுகள் தான் எடுத்திருக்காங்க. யாரும் இந்த சீசனில் 1 லட்சம் ஓட்டுகள் டக்குன்னு தொட மாட்டேங்காங்க, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். பட் பரவாயில்ல, என் தலைவன் 1 லட்சம் ஓட்டுகளை தொட்டுட்டான். நியாயமான ஓட்டுகள் ப்ரோ. பூரா மக்கள் ஓட்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எதுவும் வந்து சொல்லிடப்படாது, என்ன ப்ரோ அந்த ஓட்டுகள் அந்த ஓட்டுகள் அந்த ஓட்டுகள் இந்த ஓட்டுகள்லாம் வருது ஒரு சில பேருக்கு கீழே. ஆனால் அவங்களதான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. மேலே இவங்களுக்கு ஓட்டுகள் இருக்கணும்னே உடனே அவங்கள பட்டு பிடிச்சிருது. கீழே கொஞ்சம் லைட்டாக குனிஞ்சு பாருங்கடா, அவ்வளோ பேர் அப்படி ஓட்டுகளை வாங்கி மேலே வந்துட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா தர்ஷிகா அக்காலாம் ஏன்னா 11வது இடத்துல இருந்தாங்கடா, இப்போ பார்த்தா 8வது இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நான் நம்புறது? எனக்கு புரியல. இந்த வீட்டுக்கு அவங்க ஒன்றும் பெருசா இன்னைக்கு அப்படி ஒன்றும் சம்பவமும் பண்ணல. அப்படி சம்பவம் பண்ணா கூட சரி, மக்கள் அந்த சம்பவத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி சம்பவமும் பண்ணல, ஆனா ஏறி வந்திருக்காங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. ஸோ முதல் இடத்துல நம்ம முத்துக்குமரன் ஒரு 1 லட்சம் ஓட்டுகள். 2வது இடத்துல சௌந்தர்யா ஒரு 66,000 ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரம் கண்டிப்பா சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் எங்கேயோ போக போது நான் சொல்லுவேன். வேணா வெயிட் பண்ணி பாருங்களேன் ப்ரோ. இந்த டாஸ்க்ல இவங்கலாம் பேசுறாங்க தெரியுமா, இவங்க யாருக்கும் அங்க ஸ்கோரிங் ஆகாது ப்ரோ. இந்த பிக் பாஸ்க்கான அந்த ஒரு பேட்டர்ன் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இந்த டாஸ்க்ல இப்படி வன்மத்தை கொக்குறவங்க, இப்படி வன்மத்தை கக்கிறவங்க டெய்லி கக்கிட்டு இருந்தாங்கன்னா தெரியாது. ஆனா டெய்லி ஒரு நல்லவங்க வேஷத்தை போட்டு எல்லார்ட்டையும் ஜாலியா பேசிட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து ஓப்பனா பேசுங்கன்னு சொல்லும் போது அங்க இப்படி ரொம்ப கீழ்த்தரமா அப்படி பைத்தியம் மெண்டலு அப்படி நிறைய வார்த்தைகள் விடுறாங்க. யாரும் நம்ம தற்கொலை சாச்சனாவை தான் சொல்றேன். அவ்வளவு வார்த்தைகள் விடுறாங்களா, அது எல்லாமே அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்துருக்க அந்த 2 பேருக்கும் பாவ ஓட்டுகள் வந்துடும். அதுவே அந்த பேட்டர்னே தெரியாம வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எங்க பேர் போது பார்க்கலாம். ஸோ சௌந்தர்யா அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்களா, அடுத்த வாரம் பாருங்க உங்களுக்கு தெரியும். 3வது இடத்துல விஜய் விஷால். இவனுக்குலாம் எனக்கு நான் ஓப்பனா சொல்லும் ப்ரோ, நீ என்ன நினைச்சாலும் சரி, இவனுக்கு ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அது வாய்ப்பே கிடையாது. எப்படி வேணா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். வாய்ப்புகளே கிடையாது. விஜய் விஷாலுக்கு ஜெனரல் ஆடியன்ஸ் இவ்வளவு 42,000 ஓட்டுகள் எடுத்து போட்டு 3வது இடத்துக்குலாம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் இப்போ ஒருத்திக்கு அவ்வளவு நெகட்டிவ் எடுத்துட்டு இருக்கான், அவ்வளவு நெகட்டிவ் எடுத்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஓட்டுகள் வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல, கீழெல்லாம் ஒரு சில பேர் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க, அது இவங்க தான். நிறைய கமெண்ட் செக்ஷன் வேணா போய் பாருங்க ப்ரோ. எங்கேயாச்சும் ஒருத்தன் விஜய் விஷால் மாசுன்னு போடுறானா வேணா, நான் இப்போ சொன்னதுக்காண்டி யாராவது வந்து 2-3 முட்டு, யாராவது 2-3 பேர் வந்து முட்டு கொடுப்பாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஜெனரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ 3வது இடத்துல இருக்கான். ஸோ 4வது இடத்துல ராணோ ஒரு 33,000 ஓட்டுக்கு எடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு ராணோ அவர்கள். பரவாயில்ல, ராணோ கூட ஏதோ பிச்சு பிடிங்க வந்துட்டு இருக்காரு. பட் இதுவும் ஜெனரல் ஆடியன்ஸ் ஓட்டான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ப்ரோ. நான் ஓப்பனாக உங்ககிட்டே விட்டுறேன்னா 2 நாள் சம்பவத்துக்குலாம் 4வது இடத்துக்கு வர அளவுக்குலாம் ஓட்டுகள் வராது. ஓகே, வெறும் 2 நாள் சம்பவம். ஒரு வீக்ல 2 சண்டை, நைட் ஒரு சண்டை, அடுத்த நாள் காலையில் ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில 4வது இடத்துக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம மக்கள் ஒன்றும் அப்படி ஷோ பார்க்கல நான் நினைக்கிறேன். 33,000 ஓட்டுகள் எடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 5வது இடத்துல ஜாக்லின் ஒரு 33,000 ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் ஏதோ ட்ரை பண்ணி இவ்வளோ தூரம் வந்துகிட்டே இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா கேம் ஆடலாம். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் நம்புறாங்க, நிறைய பேர் முதுகுல குத்துறாங்க. ஸோ அந்த கேம் எல்லாம் மாத்திட்டு ஒரு சில கேமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ 5வது இடத்துல நம்ம ஜாக்லின் பிடிச்சிருக்காங்க. 6வது இடத்துல நம்ம அருண் பிரசாத். எவ்வளோ? 6வது இடத்துல நம்ம அருண் பிரசாத் ஒரு 31,000 ஓட்டுகள் எடுத்து 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அருண்க்குலாம் வரப்போற வரங்கள் நிறைய பேக் ஃபயர் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் அந்த கேப்டன் பதவியில் இருக்கும் ஒரு மாதிரி ஆடினாரு, அதை வச்சு மக்கள் பயங்கரமா சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆனா அந்த கேப்டன் பதவியை விட்டு வந்தோடனே ஒரு கேம் ஆட ஆரம்பிக்காரு. அந்த திருப்பி அந்த மார்க்கிங் கிண்டல் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராரு. இந்த வீட்டுல பார்க்க போனா இவர் நிறைய இடங்களை மார்க் பண்ணிருக்காங்க. அந்த மஞ்சரி மேட்டர்ல பண்ணல, அதை நான் இப்பவும் சொல்லுவேன். பட் நிறைய மேட்டர்ல நிறைய பேரை கிண்டல் பண்றாரு, பின்னாடி ரொம்ப மோசமா பேசுறாரு. அது எல்லாமே ஒரு பேக் ஃபயர் ஆகும்போது இவருக்கான ஓட்டுகளும் எனக்கு நல்லாவே தெரியும். ஜெனரல் ஆடியன்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாது. எவ்வளோப்பா ஓட்டுகள்? 31,000 ஓட்டுகள்லாம் வாய்ப்புகளே கிடையாது. இவங்க 6வது இடம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகளே கிடையாது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, 6வது
6வது இடம் அருண் கிடையாது. நான் சொல்ல முடியாது, அபிஷியல் இதோட மேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் எப்படி வருதுன்னு தெரியல ப்ரோ. ஸோ 7வது இடத்துல யாருங்க? 7வது நம்ம பவித்ரா இருக்காங்க. எப்படி 7வது இடத்துல பவித்ரா ஒரு 22,000 ஓட்டுகள் எடுத்து 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. பவித்ரா கூட பரவாயில்ல, இந்த வாரம் ஏதோ ஒன்று பண்ணி மேலே வராங்க. இப்போ இந்த ராஜாங்கம் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இந்த 2 நாள் பவித்ரா அதிகமான இடத்துல தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க, குனிஞ்சிருந்து கத்திக்கிட்டே இருக்குது, யாரையா திட்டுறது வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 7வது இடத்த 22,000 ஓட்டுகளோட பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல. ஆனால் வரப்போகிற வாரங்கள் இன்னும் கொஞ்சம் கேமை மாற்றி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும், அவங்க மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஸோ 8வது இடத்துல தர்சிகா சொன்னேன்னா 11வது இடத்துல இருந்தாங்க தர்சிகா. காலையில் பார்க்கும்போது 11 12வது இடத்துல இருக்காங்க தர்சிகா. 11 12வது இடத்துல இருந்தாங்க தர்சிகா. இப்போ பார்த்தா 8வது இடத்துல இருக்காங்க. எப்படிங்க எனக்கு புரியல. இன்னைக்கு காலையிலேருந்து ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சு, ஏதாவது சம்பவம் நடந்துச்சு, தர்சிகா மாஸ் பண்ணாங்களா அப்படின்னா ஓட்டுகள் வந்துச்சுன்னு சொல்லலாம். ராணுவ கொஞ்சம் ஒரே நைட்டில் ஒரு 30,000 ஓட்டுகள் அந்த மாதிரினா சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லையா. 8வது இடத்துல 17,000 ஓட்டுகள் எடுத்து 17,000 ஓட்டுகள் எடுத்து 8வது இடத்த பிடிச்சிருக்காங்களா? எப்படி சொல்லுங்க, எப்படி எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. போடுங்கடா, நீங்க பாட்டுக்கு அள்ளி போடுங்க ஓட்டுகள். இந்த சீசனை ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், அவன் வெளியே ஒரு டீமை செட் பண்ணிட்டு உள்ள ஓட்டுகளை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். வீட்டுல நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், சும்மா அந்த தர்சிகா மாதிரி காதல் பண்ணிக்கிட்டு சும்மா யாரையா பத்தி வன்மத்தை கொட்டிக்கிட்டு இப்படியே சும்மா சுத்திட்டு இருந்தாலே ஓட்டுகள் வெளியே இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா நீங்க செட் பண்ணிருக்க ஆட்கள் ஓட்டுகளை போட்டு தள்ளிடுவாங்க. 8வது இடத்துல தர்சிகா இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு உப்பு பாக்கெட் ரெடி ஆயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க, உப்பு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஸோ 9வது இடத்துல யாருன்னா ரயான் இருக்காப்ல, ஒரு 16,000 ஓட்டுகள். நான் ரயான் 9வது இடத்துக்கு வந்துட்டீங்க. வரப்போற வாரங்களும் இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் 2 வாரத்தில் வீட்டுக்கு போயிருவீங்க. ஃபேமிலி டாஸ்க் கூட உங்களால் பார்க்க முடியாது. ரயான்லாம் கேம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஏன்னா ஒரு சைடு ஆட் ஆனார்னா அந்த டீம் கூட அப்படியே போறாரு தவிர கேம் இம்ப்ரூவ் ஆன மாதிரியே தெரில. இந்த மாதிரி அப்படியே போறாரு, ஸ்டெபிளா போயிட்டு இருக்காரு. அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல சூப்பரா பண்ணாரு, நான் குறை சொல்ல மாட்டேன், வேற லெவல்ல பண்ணாரு. இருந்தாலும் 10வதுன்னு நான் சொல்றேன். 9வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 10வது இடத்துல சாச்சனா. வாங்க சாச்சனா, வீட்டுக்குள்ள பைத்தியம், மெண்டலி, லூஸு, கிறுக்கு நிறைய பேசின மாதிரி இருக்கு. அழுகிறதுக்கெல்லாம் அவங்கள பார்க்கும்போது அழுகிறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பா இருக்கு போல. அடுத்தவங்க நடிப்புல அவங்க அழுறதை பார்க்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இவங்க ஒரு படம் நடிச்சு அறுத்து கிழிச்சிட்டாங்களா நண்பர்களே. இவங்க அடுத்தால பத்தி எப்படிலாம் பேசுறான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ஓப்பனா புள்ளி பண்றாங்க. ஒருத்தரை பார்த்து ஒரு அவங்கள ஓப்பனா கிண்டல் பண்ணுங்க, கலாய்ச்சி தள்ளுங்கன்னு பிக் பாஸ் சொன்னாரு, வச்சு செய்யறாங்க. பரவாயில்ல, வேற லெவல் சாச்சனா. ஆனா மக்கள் கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க அழுறத பார்க்க உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல, நீங்க வெளியே வந்து அழுவீங்கல்ல, அன்னைக்கு இருக்கு. ஏன்னா கண்டிப்பாவும் இவ்வளவு நெகட்டிவ் வச்சிருக்கீங்களா, அந்த நெகட்டிவ் உங்களுக்கு பெருமையா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுகு வந்துச்சுன்னா ரியலா இருக்கீங்க, நான் நம்புவேன். பட் பார்க்கலாம், வாழ்க்கை ஒரு வட்டம் தானே நண்பர்களே. மேல உட்காந்து இப்ப கத்திட்டு இருக்காங்க, சடனா கீழே வர வேண்டி இருக்கும்ல. கீழே உட்காந்து இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க மேல வருவாங்கல்ல, அப்ப தெரிய போது எல்லாமே. அவ்வளவுதான், சிம்பிள், விடுங்க. சோ எத்தனாவது இடங்க? 10வது இடத்த பிடிச்சி 16,000 ஓட்டுகளை பிடிச்சிருக்காங்க. சோ 11வது இடத்துல யார் இருக்கானா, ஆனந்தி அவர்கள் ஒரு 16,000 ஓட்டுகள் எடுத்து 11வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஆனந்தி வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒரு 4 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இந்த 4 பேர்ல இருந்து 2 பேர் கண்டிப்பா வெளியே போக போறாங்க. சோ ஆனந்தி அவர்கள் 16,000 ஓட்டுகள் எடுத்து 11வது இடம்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க் தான். பார்க்கலாம் சாட்டர்டே சண்டே எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12வது இடத்துல எங்க அக்கா கிளாமர் அக்கா. ஆமா, அவங்க தான் சொன்னாங்கப்பா வீட்டுக்குள்ள வரும்போது, நான் தப்பா பேசல, அவங்க தான் கிளாமர் கேமர்னு சொன்னாங்க, அதனால சொல்றேன். சோ 12வது இடத்துல எங்க அக்கா வர்ஷினி 16,000 ஓட்டுகள் எடுத்து 12வது இடத்த பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிரிப்பா இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் கிடைச்சுன்னு அப்படி பேசுறீங்க, மற்ற நேரத்துல எங்கேயா வாடகை கஷ்டம் வந்துருவீங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த நேரத்துல தைரியம் வர மாட்டேங்கானு எனக்கு தெரியல. மற்ற நேரம்லாம் போயிட்டு ஜாலியா பேசுறீங்க, ஒரு டாஸ்க்னு கொடுத்தனே உங்க பொறாம எல்லாம் வெளியே வருது. அப்படி இவன் மட்டும் எப்படா ஸ்கோர் பண்ற, அழகா இருக்காடா, அடி பறத்துறா அப்படின்னு மாதிரி வன்மத்தை கக்குறீங்க. நாட்கள் இருக்கு, இன்னும் அடுத்த வாரம் வெளியே வர வேண்டியிருக்கோம். சொல்ல முடியாது, இந்த வாரம் கூட வரலாம். வந்து நீங்க வெளியே பார்க்கும்போது உங்களை போட்டு மக்கள் எப்படி பேசுறாங்க உங்களுக்கே புரியும். ஸோ 13வது இடத்துல சிவகுமார் இருக்காரு, அவர் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 2 பேர் எவிக்ஷன் ஆக போறாங்க. டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ என் சைட்ல இருந்து டபுள் எவிக்ஷன் யார் போனா நல்லா இருக்கும் நான் சொன்னா, சாச்சனாவையும் தரிசிக்காவும் தூக்குனா சூப்பரா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும். ஒயில்ட் கார்டு வரதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் தூக்குனா கேம் கொஞ்சம் பேட்டர்ன் மாறும். இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, தர்சிகா லவ்னு ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. சாச்சனா பொறுத்தவரைக்கும் இவங்க 3 பேர் ஃபைனலிஸ்ட் வெளியே சொல்றாங்க போல. அந்த 3 பேர் அடிப்போம்னு சொல்லிட்டு ஜாக்லின், சௌந்தர்யா, முத்துக்குமார் இந்த 3 பேர் டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் பண்றா. அதெல்லாம் இவ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன்ல ப்ரோ, இந்த பொண்ணுலாம் போன வாரமே போக வேண்டியது ப்ரோ. அங்க ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலாம், அந்த பொண்ணெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருப்பாங்க. ஓட்டுகள் அன்அஃபிஷியல் ஓட்டுகள் உங்களுக்கு தெரிய வேணாமா, அஃபிஷியலான இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதெல்லாம் ஒருத்தர் காப்பாத்திட்டு இருக்காங்க, கேவலமா எச்சத்தனத்தை பண்ணி காப்பாத்திட்டு இருக்காங்க. பார்க்கலாம் சார், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வெளியே வந்துருவாங்க தான் தோணுது. சோ உங்களோட கருத்துக்கள் சரி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.